ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யா பிரபுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம டே 2ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக உருளைக்கிழங்கு சாதம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பட்டை 1, கிராம்பு 2, ஏலக்காய் 2 பட்டை வத்தை, நிலக்கடலை பருப்பு 2 ஸ்பூனு, மல்லி 1 ஸ்பூனு, சோம்பு 1/4 ஸ்பூனு, சீரகம் 1/4 ஸ்பூனு, மிளகு 1/4 ஸ்பூனு, எள்ளு ஒரு அரை ஸ்பூனு இதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ வடச்சட்டியில் நம்ம நிலக்கடலை பருப்பை சேர்த்து நல்லா வறுத்துக்கிறலாம். அதோட 2 பட்டை வத்தலையும் சேர்த்துக்கிறலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகம், மிளகு அந்த ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கிறலாம். சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆறவும் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா 1-2 அரைச்சி எடுத்துக்கலாமுங்க. இப்போ ஒரு அடுப்பில் பேன் வச்சுருக்கீங்க. எண்ணெய் காயும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டும். பெரிய வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து போட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கீங்க. அதை கழுவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் ஈரம் இல்லாமல். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறலாம். ஒரு பிரட்டி விட்டுக்கிறலாம். நம்ம தண்ணி விடக்கூடாதுங்க, அந்த எண்ணெயிலேயே வேகணும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சுருந்தேன். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் மறைச்சி வச்சுருக்க பொடியிலேருந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டே இருக்கலாமுங்க. ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு வதங்கணும். நம்ம வதக்கும் போது அந்த மசாலா கூட சேர்த்து உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்துக்கிறலாம். சாதத்தை சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு டேஸ்டியான உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு லெமன் பிழிஞ்சு விட்டுக்குங்க. இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் உருளைக்கிழங்கு சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. டே 2க்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த சாதத்துக்கு சைடிஷே தேவையில்லைங்க, அப்படியே சாப்பிட்டுக்கலாம். காலை நேரத்தில் டென்ஷன் ஆகாமல் ஒரு 15 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.